ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கண்டிப்பா என்னுடைய உருவத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில ராஜயோகமும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் வந்து சேரத்தான் போகுது என் செல்லமே. இந்த வராகி அம்மா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. கண்டிப்பா நான் கொடுத்த வாக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் பழிக்க தான் போகுது. நீ எப்போதும் உனக்கு தெரிஞ்ச உண்மைகளையே எல்லார்ட்டையும் பேசக்கூடிய யதார்த்தமான ஆளாக இருக்க. ஆனால் நீ பேசுகிறத கேட்குறவங்க அப்படி உண்மையானவர்களாக யதார்த்தவாதிகளாக இருப்பதில்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க உன்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை எப்போ கீழே தள்ளலாம், சாய்க்கலாம், உன்னை தாண்டி ஜெயிக்கலாம்னு தான் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்தானவர்களையும் அழகாக நல்ல வார்த்தைகளை பேசி நடிக்கக்கூடிய பொய்யான மனிதர்களையும் கண்டுபிடிச்சு முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து விலகி நிற்க பழகு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எதை பேசுகிறதா இருந்தாலும் மனசில் நல்லா யோசித்து பேசு. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் ஆடம்பரமாக வாழாமல் அனாவசியமாக செலவு செய்யாமல் பொறுப்பாக ஒழுக்கமாக நல்ல பிள்ளையாக வாழ பழகு. உன் கூட பிறந்தவங்களும் உன் கூட இருக்கிற உறவுகளும் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தாலும் கூட அதை நினச்சி வருத்தப்படாமல் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு என் செல்லமே. என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தருவேன். நீ மனசார ஒரே ஒரு முறை என்னிடம் மனப்பூர்வமாக சரணடைஞ்சிட்டினா இந்த வராகி அம்மா உன் வாழ்நாள் முழுவதையுமே என் பொறுப்பில் ஏற்றுக்குவேன். இன்றிலிருந்து நான் உனக்கானவள் என்பதை புரிந்துகொள். நான் உனக்கு தாயாக இருந்து நீ சற்றும் யோசிக்காத விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செஞ்சு தருவேன். தாமதமான விஷயங்களும் தள்ளிப்போன விஷயங்களும் கூட உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகின்ற நம்பிக்கையிலையும் இதுவும் மாறிப்போகின்ற நிதர்சனத்திலும் யதார்த்தத்திலும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்ற அந்த மனப்பக்குவம் உனக்குள்ளே இருந்துட்டாலே உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சரியானதாக சிறப்பானதாக இருக்கும். நீ சொல்கிறத நம்பி ஒருத்தர் இப்படிதான்னு மட்டும் முடிவு செய்யாத. அப்படி செய்வதாக இருந்தா நான் எதுக்கு உனக்கு மூளையையும் புத்தியையும் கொடுத்து வச்சிருக்கேன்? யார் என்ன வேணா சொல்லட்டும்னு நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. அதே போல் ஒவ்வொருவர் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் உண்மை எதுங்கிறத ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான புத்திசாலி பிள்ளையாக இரு. ஒவ்வொரு வினாடியும் நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும். என்ன வந்தாலும் வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், வாழ்ந்து பார்க்கலாம்ன்ற மனோதிரத்திலும் நீ இருக்கும்போது எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் எப்போதுமே சரிநிகர் சமானமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதன்படி தான் இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலர் பெண்ணுன்னா வீட்டு வேலை செய்யணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். ஆனா வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தால் மட்டுமே போதும், நம்ம வீட்டில் இருந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் நம்ம கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு நான் தான் ஆண்னு காட்டிக்கிட்டு வாழ்ந்துடலான்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்க வேண்டாமேன்னு செல்லவே. எந்த ஒரு வீட்டில் பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயிக்குதுன்னு தான் அர்த்தம். அதே போல் எந்த வீட்டில் ஒரு ஆணை அடக்கி அடிமையாக வச்சுக்கிட்டு ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்காப்பிடாரி ஜெயிக்கிறான்னு தான் அர்த்தம். எந்த வீட்டில் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து தோற்று போகிறானோ அதே போல் எந்த வீட்டில் மனைவி கணவனிடம் பொறுத்து போய் பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து தோற்று போகிறாளோ அங்கே தான் ஒரு குடும்பம் ஜெயிக்கும். ஆணும் பெண்ணும் வாழ்க்கையை அனுசரித்து வாழ்வது தான் வாழ்க்கைன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு நிறை குறைகளை சரி செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ பழகு. இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் மன கஷ்டத்தையும் மன கவலைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தருவேன். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன்னு செல்லமே. கீழே விழுந்தவங்க எந்திரிச்சு நிற்கிறதும் எழுந்து நிற்பவர்கள் கீழே விழுவதும் எல்லாமே என்னுடைய செயலால் தான். அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனால் உண்மையாக நேர்மையாக இறைபக்தியோடு வாழ்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட கீழே விழுந்து கிடப்பவர்களை கை கொடுத்து நான் தூக்கி விடுவேன். அதுவே நல்ல உயரத்தில் உச்சத்தில் உட்கார்ந்துருக்க மனுஷன் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும்
ஆடம்பரமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா அவனை கீழே தள்ளி விட்டு வீழ்த்தவும் செய்வேன். எல்லாமே அந்தந்த மனிதர்களின் செயல்களை பொறுத்ததுதான். நீயும் எப்போதுமே உன்னுடைய செயல்களை சரியாக அமைச்சுக்கோ என் செல்லமே. மிருகங்கள் கூட அதை தொட்டவனை மட்டும்தான் தாக்க வரும். ஆனால் இந்த மனிதர்கள் தான் யாராவது அப்பாவியா நல்லவனா நல்ல குணத்தோடு இருந்தா அவர்களை சுலபமாக தீண்டி தீங்கு செஞ்சு அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி தான் நினச்ச காரியத்தை முடிச்சுக்கக்கூடிய கொடூரமான மிருகத்தை போல இருக்கான். உன்னை அப்படி யாராவது ஏமாத்தினா அவர்களுடைய வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகவே இருக்கும். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கான நல்லது எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து செஞ்சு முடிப்பேன். கண்டிப்பா இப்போதே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நான் செய்கிறது எல்லாம் உனக்கு துன்பமாக தெரிந்தாலும் கூடிய விரைவில் அது உனக்கு இன்பமாக மாறுவதை நீ உணரதான் போற. உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் உண்டு பண்ணி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கும்படி செய்ய போறேன். இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தையும் பிரச்சனைகளையும் நினைச்சு நீ வருந்தாதே என் செல்லமே. நீ பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தீனா கண்டிப்பா அதற்குரிய பலனை பொக்கிஷமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எப்பவுமே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதும் செலவு செய்வதும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சிக்கனமாக செலவு செய். அனாவசியமாக எதையாவது செலவழிச்சிட்டு அப்புறம் அவசியத்துக்கு செலவு செய்ய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பணத்தை கடை வாங்கி வாழ்க்கையில் பகையை சம்பாதிச்சிக்காத. எவ்வளவு நல்லா பழகினவங்களும் கூட இந்த காசு பிரச்சனை வந்ததுன்னா சண்டை போட்டு பகையாளியாக எதிரியாக மாறிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் போய் கடன் வாங்காமல் இருப்பதை வச்சு சமாளித்து வாழ்க்கையை வாழ்ந்தினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நல்ல மனிதர்கள் யாரும் அவ்வளவு சுலபமாக குணம் மாற மாட்டாங்க. ஆனால் கெட்ட மனிதர்கள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உடனே தப்பான வழியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. சந்தன மரத்தை எவ்வளவு சின்ன சின்னதாக துண்டா வெட்டினாலும் அதன் மனம் மாறாது. அதே போல தான் உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல பலனையும் நல்ல வாழ்க்கையும் நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன். என் உருவத்தை தொட்டதின் பலனாக நீ நல்லா வாழப்போகிற. உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. உன் தன்மானத்துக்கும் இதுக்குமே இழுக்கு வராமல் உன்னை நல்லபடியாக வாழ வச்சு ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலம்தானே வாழ்க்கை. இதில் இல்லாத ஒன்றை நினச்சி வருத்தி கவலைப்படாத. என்ன இருக்கோ அதை நினச்சி மகிழ்ச்சிகள். உன்னிடம் இல்லாதது உனக்கு தேவையற்றது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். சில மனிதர்கள் உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் எடுத்து விடுவார்கள். அப்புறம் உனக்கே இல்லைன்னு தெரிஞ்சவனே உன்னை விட்டு விலகியும் போயிடுவாங்க. அப்படி சுயநலவாதிகளையும் காரியவாதிகளையும் உன்னை நெருங்க விடாம நீ எப்போதும் உனக்கானதை பத்திரமாக வச்சுக்கோ. உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது உனக்கு தேவையில்லைன்னு நடிக்கக்கூடிய கெட்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிரு. நீ நம்பினவங்க அவசரத்துக்கு உன் கூட இல்லைனாலும் உன்னை கைவிட்டு விலகி போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். கண்டிப்பா உன் கஷ்டமான வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது. நீ இப்போது சோதனை காலத்தையும் கஷ்ட காலத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வந்தேன். கண்டிப்பாக நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய கஷ்டங்களை நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. நீ என்னை நினச்சி கண்ணீர் விடும்போதும் கலங்கும் போதும் இந்த வராகி அம்மா உன்னுடைய அன்பில் உருகி போயிடுறேன். கண்டிப்பா உன்னை நான் காப்பாற்றலைன்னா வேறு யார் காப்பாற்றுவாங்க? உன் எதிர்காலத்தை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் வலிமையும் எல்லாத்தையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நாளைய வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்ய. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கிடைக்க செய்வேன். உன்னுடைய காயத்துக்கு மருந்தும் நீ காத்திருந்ததற்கு விருந்தும் உனக்கு கிடைக்கும். இதுவரை பொறுமையாக இருந்ததற்கான பலனை பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன்.
எப்போதெல்லாம் உனக்கு என் மேலே நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் நான் யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கான உதவியை செய்வேன் என் செல்லமே. என்னுடைய பிரியமான பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். இந்த உலகத்து மனிதர்கள் நம்ம செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு அந்த சாமிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் பரிகாரம் செஞ்சால் நான் மன்னிச்சிருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பரிகாரம் செய்தால் நான் சமாதானமாகக்கூடிய அளவுக்கு அப்பாவி கிடையாது என் செல்லமே. நீ என்னுடைய பிள்ளைகள் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் எல்லாரையும் நல்லபடியாக விட்டு வைப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னை போல யாராவது நல்ல குணமுள்ள மனிதர்களை யார் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது. எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் உபத்திரவம் செய்யாமல் யார் வாழ்க்கையும் கெடுக்காம அவங்கவங்க வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருங்க. உன்னுடைய வாழ்விலும் நீ யாரையும் மனசளவில் கூட காயப்படுத்த நினைக்காதே. ஏன்னா அது ஒரு பெரும் பாவம். அப்படி யார் அந்த பாவத்தை செஞ்சாலும் யார் மனசையாவது கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லியே தீரணும். உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்போதுமே உன்னை குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு என் செல்லமே. நீ மன உறுதியோடு உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் கூட நான் வந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். எப்போதும் உறுதியாக தைரியமாக இரு. ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலை போல மாறினாலும் அதை தாண்டி உன்னை கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைச்சதை விட உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உன்னை வெற்றி அடைய செய்வேன். நல்லதே உனக்கு நடக்கும்.